வணக்கம் நண்பர்களே, இனி நாம் கேட்கலாம் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் இராமாயணம். சக்கரவர்த்தி திருமகன். சுக்ரீவன் ஊகித்து பேசிய பேச்சு ராமனுடைய காதில் அமிர்தம் போல் சுவைத்தது. வானரர்கள் வருவதை அவர்கள் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது மேலே ஆகாயத்தில் பெரும் சலசலப்பு கேட்டது. வானரர் கூட்டமாக கோஷம் செய்து கொண்டு வந்து இறங்கினார்கள். ஹனுமானை முன்னிட்டு கொண்டு அங்கதனும் வானரர்களும் வேகமாக கிளம்பி ராம லக்ஷ்மணர்களுடன் அரசன் சுக்ரீவன் இருந்த இடம் சென்றார்கள். ஹனுமான் ராமச்சந்திரனை வணங்கி, கண்டேன் புனித தேவியை, சேமமாக இருக்கிறாள், அவள் திக்கு நோக்கி வணங்குகிறேன் என்று தெற்கே திரும்பி வணங்கினான். இப்படி சீதையின் உயிருக்கும் சீலத்திற்கும் யாதொரு தீங்குமின்றி அவள் சேமமாக இருப்பதை ஹனுமான் சக்கரவர்த்தி திருமகனுக்கு முதலில் உணர்த்தினான். சுக்ரீவனும் லக்ஷ்மணனும் ராமனை கட்டி அணைத்து ஆனந்த பரவசமானார்கள். வானரர்கள், சீதை எங்கே இருக்கிறாள், எப்படி இருக்கிறாள், எப்படி கண்டீர்கள், எல்லாம் விவரமாக சொல்லுங்கள், எனக்கு பொறுக்க முடியவில்லை என்றான் ராமன். கண்டதையும் நடந்ததையுமெல்லாம் ராமச்சந்திரனுக்கு நேரே சொல்ல வேண்டும் என்று வானரர்கள் கேட்டுக்கொள்ள ஹனுமான் சீதையை தியானித்து திசை நோக்கி தலை வணங்கி நமஸ்கரித்துவிட்டு நடந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தான். செய்ய வேண்டியதையெல்லாம் தைரியமாகவும் உற்சாகமாகவும் ஒருவனாகவே செய்து முடித்துவிட்டு ராமச்சந்திரன் முன்னிலையிலும் தன்னுடைய அரசன் முன்னிலையிலும் நிற்கும்போது ஹனுமான் மேற்கொண்ட அடக்கத்தை கவனிக்க வேண்டும். தான் செய்துவிட்ட பெருங்காரியத்தை பற்றி கர்வப்படாமல் யுவராஜனான அங்கதன் அறிவிலும் வயதிலும் பெரியோனாகிய ஜாம்பவான் இன்னும் மற்ற வீரர்களுக்கும் மரியாதை காட்டி அவர்களை ஏவலிடுவதற்கு முன் தான் பேசாமல் இருந்தது வாயுபுத்திரன் பண்பாட்டின் மகிமை. தவிர இயற்கையிலேயே எவனாயினும் அத்தனை கஷ்டமான காரியங்களை நிறைவேற்றிய ஒரு மகான் அதை பற்றி தானே அவசரப்பட்டு பேச மாட்டான். இதை முனிவர் நினைவில் வைத்துக்கொண்டு இந்தபடி சித்தரித்திருக்கிறார். இன்னொரு விஷயமும் இவ்விடத்தில் கவனித்தல் தகும். ஜானகியை இலங்கையில் நேரில் கண்டு பணிந்தது முதற்கொண்டு பிராட்டியை தியானிப்பதிலும் பக்தி செலுத்துவதிலும் ஹனுமான் மிகவும் ஈடுபட்டு விட்டான். ராம பக்தியை காட்டிலும் கூட பிராட்டியிடம் அவனுக்கு உண்டாகிய பக்தி அதிகமாகிவிட்டது. பரம்பொருளை தாயாக பாவித்து மகிழ்ந்த எல்லா பெரிய பக்தர்களுடைய அனுபவமும் இதுவே. 100 யோஜனை அகலமுள்ள கடலை தாண்டி தென்கரையில் உள்ள துஷ்டன் ராவணனுடைய லங்கா நகரத்தை அடைந்தேன். அங்கே அந்தப்புரவானத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்த சீதையை கண்டேன். ராம ராம என்ற ஒரே சிந்தையாக உயிரை வைத்து கொண்டிருந்த அந்த ஜானகியை கண்டேன். அவலட்சண வடிவங்கள் கொண்ட கொடிய இராட்சச பெண்களின் காவலில் துயரப்பட்டு கொண்டிருந்தாள். தலைமயிர் பின்னப்படாமலும் தரையில் படுத்தும் துக்கமும் கவலையும் நிறைந்த முகத்தினளாக உடம்பெல்லாம் நிறம் மாறி பனிக்காலத்து தாமரை குளம் போல ஒளி இழந்தவளை கண்டேன். அரக்கனிடமிருந்து தப்புவதற்கு உயிர் நீக்க எண்ணினாள். தங்களுடைய கீர்த்தியை மெதுவாக எடுத்துச் சொல்லி அதற்கு முன் என்னை அறியாத அவளுக்கு குரங்கான என்னிடம் நம்பிக்கை உண்டாக செய்தேன். பிறகு பேசினேன். உமக்கும் அரசன் சுக்ரீவனுக்கும் ஏற்பட்ட நட்பை பற்றி அறிவித்தேன். நீர் துயரப்பட்டு கொண்டிருப்பதை சொன்னேன். உம்முடைய குறையாத அன்பை பற்றி சொல்லி அவளை மகிழ்வித்தேன். புனித தேவிக்கு உமக்கு கொடுக்கும்படியாக இந்த ஆபரணத்தை தந்தாள். ஒரு காக்கை தாங்கள் தூங்கும் பொழுது தன்னை தொந்தரவு செய்ததை பற்றி தாங்கள் வருத்தமுற்றதை எனக்கு சொல்லி தங்களுக்கு அதை நினைவூட்டச் சொன்னாள். அவளுடைய திலகம் அழிந்த ஒரு சமயம் தாங்கள் மலைக்கல்லை அரைத்து திலகமிட்டதை நினைவூட்டச் சொன்னாள். 1 மாதம் உயிர் வைத்து கொண்டிருப்பேன், அதற்கு மேல் முடியாது என்று தங்களிடம் என்னை சொல்ல சொன்னாள். வானரர்களுடைய அரசனுக்கு இது தெரியும்படியாக சொல்வாய் என்று எனக்கு ஆணையிட்டாள். இனி உடனே நாம் லங்கா நகரம் படையெடுத்து சென்று தேவியை மீட்டு கொண்டு வருவதை பற்றி சிந்திப்போம் என்று சொல்லி சீதை கொடுத்த சிகாமணியை சக்கரவர்த்தி திருமகனிடம் கொடுத்தான். அதை வாங்கி உற்று நோக்கி ராமச்சந்திரன் விஸ்மயமாகி போனான். பிறகு ஆனந்தமோ துயரமோ உணராத நிலையை அடைந்தான். சிகாமணியை மார்பில் வைத்து ஒற்றிக்கொண்டு லக்ஷ்மணா என்று அழுதான். வீரவாயுவின் புத்திரனே, சீதையை கண்ட வீரனே, உன்னைப்போல் நானும் இப்போது அவளை கண்டேன் என்று ஹனுமானை கட்டி அணைத்து கொண்டு எல்லா நிகழ்ச்சிகளையும் விஸ்தாரமாக மறுபடியும் சொல். என் அன்புக்குரிய வீரனே, சீதை என்ன சொன்னாள், அதை திரும்ப திரும்பச் சொல். ஹனுமானே, இந்த மொழிகள் தாகத்தை தணிக்கும் தண்ணீர் போல சுவைக்கின்றன என்றான்.
அப்படியே மாருதி எல்லா நிகழ்ச்சிகளையும் அனைவரும் கேட்க விஸ்தாரமாக சொல்லி, சீத்தை ராமனிடம் சொல்லச் சொன்ன வார்த்தைகளை அப்படியே அவளுடைய இனிய மொழிகளாகவே சொல்லி ராமன் உள்ளத்தை நீராக பெருகச் செய்தான். எத்தனையோ ராட்சசர்களை கொன்ற என் ராமன் ஏன் இப்படி நான் இங்கே தவித்து கொண்டிருக்க இன்னும் வரவில்லை? அரக்கனை சம்ஹாரம் செய்ய இன்னும் ஏன் வராமல் இருக்கிறார்? ஏன் ராவணனை வதம் செய்ய லக்ஷ்மணனை அனுப்பாமல் இருக்கிறார்? ஏன் வீரனானவர் என்னை உபேஷித்து வருகிறார்? நான் என்ன பிழை செய்தேன்? ஒன்றும் இல்லையே. இப்படி சீத்தை சொன்னாள். நான் அவளுக்கு சமாதான வார்த்தைகள் சொன்னேன். உம்மை நினைந்து நினைந்து ராமச்சந்திரன் துக்கக் கடலில் மூழ்கி நிற்கிறான். கணமும் அவனுக்கு நிம்மதியில்லை. ராமனும் லக்ஷ்மணனும் உம்மை மறந்துவிட்டதாக எண்ண வேண்டாம். அவர்கள் படும் துக்கத்தை விளக்கக்கூடிய மொழிகள் எனக்கில்லை. நான் போய் நீர் இவ்விடம் இருப்பதை சொல்ல வேண்டியதுதான் தாமதம். உடனே அவர்கள் வருவார்கள். அதிக காலம் காத்திருக்க வேண்டியதில்லை. வந்து விடுவார்கள். இலங்கையை சாம்பலாக எரிக்கப் போகிறார்கள். ராவணனை அவன் கூட்டத்தோடு வதம் செய்து அயோத்தியா நகரத்திற்கு திரும்பி போவார்கள். எனக்கு அடையாளம் ஒன்றை தருவீராக, நான் உடனே போகிறேன் என்று நான் சொன்னேன். அப்படி சொன்னபோது இந்த சூடாமணி ஆபரணம் துணியில் முடிந்திருந்ததை அவிழ்த்து என்னிடம் தேவி தந்தாள். தந்ததும் நான் அதை என் தலையில் வைத்து பூஜித்து பத்திரம் செய்து கொண்டு திரும்பிச் செல்ல புறப்பட்டேன். அப்போது அவள், ஹனுமானே, ராம லக்ஷ்மண சிம்மங்களுக்கும் அரசன் சுக்ரீவனுக்கும் அவர் மந்திரிகளுக்கும் என் சேம சமாச்சாரத்தை சொல்லுவாய். என்னை ராமன் அடைவதற்கு தகுந்த வழியை அவருக்கு சொல்லுவாய். உன்னை நம்பினேன். நீ சேமமாக போய் சேருவாயாக. மங்களம் என்று சொல்லி ஆசீர்வதித்து அனுப்பினாள். பிரபுவே, துக்கப்பட வேண்டாம். காரியத்தில் மனம் செலுத்துவீராக. பிறகு எப்படி இந்த கடலை ராமலட்சுமணர்கள் தாண்டி வருவார்கள்? வானரசேனை எப்படி இலங்கை வந்து சேரும் என்று சீத்தை சந்தேகப்பட்டு துயரப்பட்டாள். சந்தேகப்பட வேண்டாம். தூதனாக வந்த நான் சுக்ரீவனுடைய வானரர்களில் ஒரு சிறியவன். சிறந்த வீரனைய அரசர்கள் தூதனாக அனுப்புவார்கள்? அங்கிருக்கும் வீரர்களில் பலர் என்னை விட பலசாலிகள். வானரர்களுக்கு பூமண்டலம் முழுவதும் தரையில் கால் வைக்காமல் தாவிச் சுற்றும் சக்தி கொண்டவர்கள் இருக்கிறார்கள். ராம லக்ஷ்மணர்களை நானே தோள்களில் தூக்கி கடலை தாண்டி வர முடியும். இவ்விடம் வில்லும் கையுமாக அவர்கள் இறங்குவார்கள். நீர் நிச்சயமாக இருக்கலாம் என்று நான் தேவியை தேற்றினேன். அவளும் மனச்சாந்தி அடைந்தாள் என்றான். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.